subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்காக நீதி கேட்டு போராடி உயிர் நீத்த 17 தமிழர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் நெல்லை மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் குருதி கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாமிரபரணியில் உயிர் நீத்த 17 தமிழர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய பாலத்திற்கு மாஞ்சோலை நினைவு போராளிகள் பாலம் என பெயர் சூட்டிட வேண்டுமென நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டியை அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 1999 ஆண்டு ஜூலை 23 மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் உரிமைக்காக நடத்திய பேரணியில் காவல்துறையினர் நடத்திய தடியடியில் 17 தமிழர்கள் தாமிரபரணியில் உயிர் நீத்தனர். இந்த நிகழ்வின் 26வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு மனித உயிர்களை காப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்டோர் குருதி கொடை வழங்கினர். இந்த நிகழ்வில் நெல்லை மாநகர மாவட்ட இணை செயலாளர் சின்னத்துரை பாண்டியன், மாநகர மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜ், மாநகர மாவட்ட மாணவரணி செயலாளர் பொன்முருகன், பாளை பகுதி செயலாளர் விஜயகுமார், உலகநாதன், வைஷ்ணவி, சூர்யா உட்பட பலரும் கலந்து கொண்டு குருதி கொடை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கையை தோழர் கண்மணி மாவீரன் அளித்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் 26ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று குருதி கொடை அரசு மருத்துவமனையில் எனது தலைமையில் வழங்கப்படுகிறது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராடி வருகிறோம். இப்போது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பூராமே வேலையின்றி தவித்து வருகிறார்கள். அதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வச்சு கொண்டு வரோம். தாமிரபரணி ஆற்று கொள்கையில் ஒரு நினைவு மன்றம் கட்ட வேண்டும். புதிதாக கட்டப்பட்ட பாலத்துக்கு மாஞ்சோலை போராளி நினைவு பாலம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கையை கொடுத்து வருகிறோம். இதுவரை எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை. வருகிற காலத்துக்களாட்டும் இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த மாஞ்சோலை 17 தமிழர்கள் போராடி இறந்தார்கள். ஒன்றை இது சிறுவன் விக்னேஷ் முன்கூட 17 தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த நினைவை போற்றும் வகையில் அதை தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த பாலத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை இந்த குருதி கூட நாளில் நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்துகிறோம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 17 தமிழர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறந்து 26 ஆண்டுகள் இறந்துவிட்டோம். நாங்கள் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அரசு மருத்துவமனையில் குருதி கொடை வழங்குதல், அன்னதானம் வழங்குதல், நலத்திட்ட உதவி வழங்குதல், வீர வணக்க செலுத்தல், இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஆண்டுதோறும் 26 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்னும் தொடர்ந்து இது நடத்தி வரும். எங்களுடைய கோரிக்கை அரசு ஏற்றுக்கொள்ளணும். பாலத்துக்கு தாமிரபரணி போராளி நினைவு பாலம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இன்றைய எனது தலைமையில் அரசு மருத்துவமனையில் குருதி கொடை வழங்கப்படுகிறது. நன்றி.